காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ஒன்றும் ஆகல. அவரு உடம்பு சரியில்லாம இருந்தாரு. என்ன, எதனால இறந்துட்டாரு? அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல மேடம். இந்த மாதிரி காலில் ஒரு சின்ன கட்டி மாதிரி பஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் காமிச்சு அவங்க என்னன்னே சொல்லல. நிறைய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காமிச்சு சரியாயிடும் அப்படின்னாங்க. அது அப்படியே அதிகமாகி ரொம்ப தண்ணி கால் சதை எலும்பு வரைக்கும் அது பரவிடுச்சு. பிஹெச் காமிச்சு எல்லாம் காமிச்சு கடைசியில் அவருக்கு பிளட் தான் உடம்புல கம்மியா இருந்திருக்கு. தாம்பரத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு எனக்கு அப்பவே தோணிச்சு, அங்க சரியா கோஆபரேஷன்ல சரியா டாக்டர்ஸ் நைட்ல வரல. ஸோ அவர் பிளட் இல்லாம தான் இறந்து போனார். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அது சரி பண்ணக்கூடிய இதுதான் வியாதிதான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் இப்போ போயிட்டு இருக்கேன். வேலை ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ படிச்சிருக்கேன். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 பேரு. அக்கா மேரிடு, 2 தங்கச்சிங்க. ஒரு தங்கச்சி லவ் மேரேஜ், இன்னொரு தங்கச்சியும் நானும் இப்போ வீட்டில் அம்மா கூட இருக்கோம். ஸோ எனக்கு அப்படியே மைண்ட். உங்க அப்பாக்கு எத்தனை வயசு அவர் இறந்து போகும்போது? அவர் வயசு 72 இருந்தாலும் அவர் எந்த கெட்ட பழக்கமும் இறக்குற வேண்டிய இதுவும் கிடையாது, அந்த மாதிரி நோயும் கிடையாது. சரி, இப்போ நீங்க ஏன் திருமணமே பண்ணிக்காம இருந்தீங்க உங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னா? இல்ல திருமணம் அவங்க பாத்துட்டு அப்பாக்கு இப்படி உடம்பு சரியில்லாம இருந்ததுனால லேட் ஆயிட்டே இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ வீடு கொஞ்சம் கடன்ல இருக்கிறதுனால ஒரு பார்ட் ஆஃப் த சேல் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ அதுவும் இப்போ வீட்டில் இழுபறியா இருக்கு. யாரும் கோஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. எனக்கு இதே ஒரு டென்ஷனாவே இருக்கு. வீடு யார் பேர்ல இருக்கு? வீட்டில் அப்பா பேர்ல தான் இருந்தது. அப்பா பேர்ல தான் இருக்கு. அப்பா இறந்ததுனால இப்போ எல்லாம் கோஆபரேட் பண்ணி தான் விற்கணும். இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சென்னையில நாங்க மண்டலூர் நியர் இருக்கோம், ஊர பக்கத்துல இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பார்ட் கடை ஒரு 4 கடை இருக்கு, எம்டியாவே இருக்கு, வாடகை இல்ல, ஒரு கடை மட்டும் இருக்கு. அதை இப்போ முழுசா வித்துட்டு போயிடணும். நான் சொன்னா அப்பா வாங்கின இடம் இதுல ஒரு பார்ட் ஆஃப் வித்துட்டு வந்தாவே நம்ம கடன் அடைச்சிடலாம், இன்னொரு பார்ட் விற்க வேண்டாம். இப்போ எவ்வளவு கடன் இருக்கு? ஹலோ, எவ்வளவு கடன் இருக்கு? ஒரு 7 lakhs மேல இருக்கும். ரெண்டாவது, இந்த கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கும் போது வக்கீல் ஆஃபீஸ்க்கு நானும் அப்பாவும் தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம். வீட்டுல யாரும் அம்மால யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. இப்போ அவரும் அந்த வக்கீலும் தில்லுமுள்ளு பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, அந்த 7 லட்சம் உங்க அப்பாக்கு எப்படி கடன் ஆச்சு? அது எப்படின்னா, ஒரு இந்த கடை கட்டுறதுக்காக 2001ல வாங்கினது, வட்டி கட்ட எதுவும் கட்டல, இவங்களும் கேர் பண்ணிக்கல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களை ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அப்பா அம்மா 2 பேருமே விட்டுட்டாங்க. நாங்களே தான் படிச்சு, அக்கா வரைக்கும் தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களே தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணி காலேஜ் போய் எல்லாமே நாங்களே தான் படிச்சுக்கிட்டோம். சரி, நீங்க ஏன் உங்க திருமணத்தை பண்ணிட்டு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போன மாதிரி நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகாம எப்படி ஸ்டக் ஆயிட்டீங்க? அது எனக்கு தெரியல மேடம். நான் வளர்ந்ததெல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூலு, காலேஜ் அப்படியே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அவ்வளோ கிடையாது. ஸோ எனக்கு அப்படி போகும் பயம். இப்போ இருக்கிற நான் வெளியில் நிறைய வேலை செய்கிற இடத்துல நிறைய பார்க்குறேன். ஸோ அப்படி போயிட்டு நம்ம கஷ்டப்பட ஏற்கனவே ஃபேமிலியில் ரொம்ப டென்ஷன் கஷ்டம். ஸோ நம்மளா ஒன்று தேடிக்கிட்டு போயிட்டு இன்னும் கஷ்டப்படுறது, அந்த ஒரு ஃபியர்லேயே அந்த ஒரு பயத்துலேயே தான் நான் இருக்கேன். அதனால தான் நானாக எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கேன். அது இப்போதைக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன்டி அங்கிள், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் இப்போ கிடைச்சிருக்கு. பாருமா, நீ முதல்ல வெளில வந்துருமா, அங்கிருந்து உனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருக்கும். டெய்லி நிம்மதி அப்பா இறந்தது அநியாயமா இருந்துட்டாருன்னு அந்த ஒரு கவலை, அவரை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு கவலை. ஏன்னா எனக்கு அப்பதான் ஒரு மைனஸ் சர்ஜரி நடந்திருந்தது, பேக் பெயின்ல, பேக்ல, முதுகுல. என்னாலையும் ஓடி போய் நான் அப்படியே ஓடி போய் எல்லா வேலையும் செஞ்சோம், அவரை காப்பாற்ற முடியல, அந்த ஒரு டிப்ரெஷன். இப்போ இந்த வீட்டு விஷயமா அவர் கடனும் அடைக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எந்த கேரும் பண்ண மாட்டாங்களேன்னு அது ஒரு டிப்ரெஷனா இருக்கு. ஏன்னா சின்ன தங்கச்சி போய் வேலைக்கு போயிட்டு அவன் நல்லா சேர்த்து வச்சுட்டா மேரேஜ்க்குலாம். அக்காவும் ஒரு 12 years எட்டி பார்க்காம இருந்தாங்க. அப்பா சாவுக்கு தான் வந்தாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அவர் இறக்கிறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு தான் வந்தாங்க. அவங்க 2 மாசத்துலயே இறந்துட்டாரு. இப்படி இருக்கும்போது அம்மாவும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்காங்களே. எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு. எனக்கு என்ன இப்ப கேட்கணும்னா மேடம், எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீட்டை விட்டு வெளில வந்துரு, நீ ஹாஸ்டல்ல தங்கிக்கோன்றாங்க. அதான் பெஸ்ட். ஏன்னா எனக்கு என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் போறதுனால இங்க நிறைய ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்காங்க, நீ இல்லாம நான் சைன் போட்டு விட்டு போனா சொன்னேன். அப்படிலாம் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயில தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன, இந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் எனக்கு தெரியாம சைன் போட்டு விட்டுருவோம், எங்களுக்கு எல்லாம் வயலா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யார் சொன்னா? எங்க வீட்டுல எங்க அம்மா அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, கடன் இருக்கும்போது அவங்க ப்ராப்பர்ட்டியை வித்து கடன் அடைச்சிட்டு உங்க அம்மா என்ன பண்ணணும் பண்ணிக்கிட்டுமே, நீங்க ஏன் அந்த ப்ராப்பர்ட்டி மேல அவ்வளவு கண்ணா இருக்கீங்க? ப்ராப்பர்ட்டி இல்ல மேடம், ப்ராப்பர்ட்டி விற்கட்டும்.
ப்ராப்பர்ட்டி வந்து கடை வரைக்கும் வித்தாவே கடன் அடைச்சிடலாம். இல்லை இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு என்னத்துக்குன்னு கேட்குறேன். இப்போ மற்ற சிஸ்டர்ஸ்லாம் அதை பற்றி ஏதாவது யோசிக்கிறாங்களா? அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போகிறாங்க. அப்பா வாங்க நேரமாச்சு. அது அப்பா வாங்கினது வந்து உங்கள் அம்மாவுக்கு தானேம்மா சொந்தம். உங்கள் அம்மா முடிவு எடுக்கணுமா? உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா சம்பாதிச்சது, உங்கள் அப்பா கடன் வச்சது, உங்கள் அப்பாவோட செயல்களுக்கு எல்லாத்துக்கும் தார்மீக பொறுப்பு உங்கள் அம்மாவுக்கு தான். மேடம் இப்போ வந்து இது கடை வரைக்கும் வித்தா கூட கடனா இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கீங்க? நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 16 வரும். 16,000. இப்போ உங்கள் அம்மா வந்து நீங்கள் விட்டு போனால் போகிறோம் அவங்களே முடிவு பண்ணிக்கிறேன்னு தானே சொல்கிறாங்க. ஆமா. அப்போ நீங்கள் விலகிடுங்க. நீங்கள் தான் தொல்லை கொடுக்குறீங்க. நீங்கள் தான் உங்கள் அம்மாவுக்கு டாமினேட் பண்ணுறீங்க. இல்லம்மா நான் எதுவுமே வாய் திறக்க மாட்டேன். இல்லை நீங்கள் ஹாஸ்டலுக்கு போயிருங்கம்மா. நீங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டு உங்கள் 16,000 ரூபாயில் நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. உங்களுக்கு நம்பிக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா திருமணம் பண்ணிக்கங்க, இல்லாட்டினா கவுன்சிலிங்க்கு வாங்க. சரியா? அதை உங்கள் வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிக்கலாம். இப்போ உங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் நீங்கள் குறுக்கிடாதீங்க. உங்கள் அம்மாவுக்கு தான் பெரிய இழப்பு, அவங்க கணவரை இழந்தது. உங்கள் அம்மா தான் வந்து இல்ல மேம் அது அவங்களுக்கு கவலை கிடையாது. சரி, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லைனாலும் அது அவங்களோட விஷயமா. ஓகே. உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு அப்பா மேலே கவலை இருந்ததுன்னா நீங்கள் போய் தனியாக ஹாஸ்டல் போய் உட்காந்து கவலைப்படுங்க. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒத்து போகலைங்கிறதுனால நீங்கள் ரொம்ப சண்டை போட்டுட்ருக்கீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு. நான் சண்டை போட மாட்டேன் மேம். ஆக்சுவலாக அவங்க என்ன ஸ்டார்டிங்ல என்னன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. எல்லாரும் அதான் அம்மா தானே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் அதான் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் போனாதான் என்ன இல்லைம்மா. ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் ஆணும் சரி பெண்ணும் சரி பெற்றோர்கள் தலை மேலே உட்காந்து இப்படி டாமினேட் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா தான் ஹெட்டு தவிர நீங்கள் ஹெட்டு கிடையாது. நீங்கள் அவங்க அப்படி ஹெட்டாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஹெட்டாக இருந்துக்கலாம். உங்களை வந்து அவங்க ஹெட்டாக நான் எதுன்னு சொல்ல வரல. அவங்க எது செஞ்சாலும் டிஸ்கஸ் நான் கூட சொல்லியிருக்கேன். எது பண்ணாலும் நானும் அவங்களுக்கு பொண்ணு தானே. இவங்க எனக்கு தெரியாமையே போயிட்டு பில்டர்ஸை பார்க்குறாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதான் எனக்கு கவலையா இருக்கு. மற்றவங்க கிட்டே தானே சொல்கிறது இல்லை. நான் வந்து கையெழுத்து மட்டும் போடணுமா? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஆக்சுவலி அக்கா தங்கச்சி அம்மா 3 பேர் எனக்கு தெரியாம போய் பார்க்குறாங்க பேசுறாங்க. கட்சி நேரத்தில் மட்டும் கையெழுத்து மட்டும் நான் போடணுமா? எதுவும் கேட்கக்கூடாது. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இது நானும் ஒரு பார்ட் ஆஃப் தி மெம்பர் தானே இந்த இதில். அதுதான் நான் கேட்குறேன். நான் வேற எதுவும் கேட்கல. அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டு தான் கேட்குறேன். ஏதோ சம்திங் ராங்மா. உங்களோட உறவு சிக்கல் ஏதோ இருக்குது. ஓகே, இந்த 5-6 நிமிஷத்தில் எனக்கு சரியாக புரிப்பட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மதிப்பில்லாத ஒரு இடத்துல, உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து போராடக்கூடாது. நீங்கள் பெரிய யூ ஆர் அ ஓல்டு உமன், யூ ஆர் அ உமன், யூ ஆர் நாட் அ சைல்டு. ஓகே, நீங்கள் வந்து ஒரு முதிர்கண்ணி தான். 36 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போங்க. அந்த வீடை விற்கணுங்கிற போது கண்டிப்பாக உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வருவாங்க லீகல் ஹேர் அப்படிங்கிற சமயத்தில். அப்படி உங்ககிட்ட கையெழுத்து வாங்காங்க அவங்க திருட்டு கையெழுத்து போட்டு விற்றாங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்கள் கேஸ் போடலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா எப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கோ விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சரியா? ஸோ அவங்களோட கால் கட் ஆகிடுச்சு. சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி இந்த சொத்துக்களால் சண்டை வர்றது ஒரு பெரிய மன கஷ்டம்தான்.